வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சயின்ஸில் சில டிஸ்கவரிஸ் பிளான் பண்ணி வராது. லேபில் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் தான் சம்டைம்ஸ் ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணும். இன்னைக்கு அப்படி ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 1856. இந்த டைமில் மலேரியாங்கிற ஒரு டேஞ்சரஸான டிசீஸ் தான் பீக்கில் இருந்திருக்கு. மலேரியாவுக்கு மெடிசன்னா அது குயினைன். இந்த குயினைனை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சின்ஹோனா ட்ரீங்கிற ட்ரீல இருக்கிற பார்க்கை எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி பியூரிஃபை பண்ணி தான் குயினைனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை ரிச் பீப்புள்ஸால் மட்டும்தான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது. ஏழைங்க செத்துக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா மலேரியா அந்தளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கெமிஸ்ட்ரி ஸ்கூலில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரான ஆகஸ்ட் ஹாஃப்மேன் அப்படிங்கிறவர் இதை தடுக்கிறதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சி அவரோட ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறாரு. அவரோட ஸ்டூடெண்ட் வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்டோரியோட ஹீரோ பர்கின். 18 வயசான நம்ம பர்கின் கோலை எடுத்து ஹீட் பண்ணி கோல் தாரை உருவாக்குறாரு. இந்த கோல் தாரில் இருந்து குயினைன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு கிடைச்சது மௌவின்கிற கெமிக்கல் தான். இந்த மௌவினை துடைக்கிறதுக்காக அவர் ஆல்கஹால் எடுத்துக்கிறாரு. ஆல்கஹால் கூட அது ரியாக்ட் ஆன உடனேயும் ஒய்லட் கலரில் மாறிடுது. என்னடா அது நமக்கு சோதனை அப்படின்னு ஒரு சில்க் துணி எடுத்து அதை துடைக்கிறாரு. பார்த்தா சில்க்கு ஃபுல்லாக அந்த பர்பிள் கலர் டை ஒட்டிக்குது. இந்த பர்பிள் கலரில் ஸ்டெயினான துணியை அவர் நல்லா வாஷ் பண்ணி பார்க்குறாரு. இருந்தும் அந்த கரை போகவே இல்லை. அப்போ தான் அவருக்கு புரியுது இது ஃபேடே ஆகாத கரைங்கிறது. அப்போல்லாம் ஒய்லட் கலருங்கிறது லக்ஸரியஸ் பீப்புள் யூஸ் பண்ணுற கலராக இருந்தது. ஏன்னா ஸ்னெயில்ஸில் இருக்க மியூக்கஸ், அதாவது நத்தையோட மியூக்கஸில் இருந்து மட்டும்தான் ஒய்லட் கலர் கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ 2 கெமிக்கல்ஸை ரியாக்ட் பண்ண விட்டாவே நம்மளுக்கு போதும் ஒய்லட் கலர் கிடச்சிருது. ஸோ இதை பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணலான்னு இவர் முடிவு பண்ணுறாரு. ஸோ இதுக்காக இவர் பேட்டன்ட் ஃபைல் பண்ணுறாரு. ஸோ இதை இவரோட ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லும்போது ப்ரொஃபஸர் இந்த குயினைன் தானே கண்டுபிடிக்க சொன்னு சொல்கிறாரு. அதனால இவர் காலேஜ் ட்ராப் பண்ணிட்டு ஃபுல் டைமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான்னு முடிவு பண்ணுறாரு. இதுக்காக அவரோட அப்பா கிட்ட ஆதரவு கேட்குறாரு. அவரோட அப்பா அவரோட டோட்டல் லைஃப் சேவிங்ஸை இவரை நம்பி கொடுக்குறாரு. இதனால் உருவானது தான் பர்கின்ஸ் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனி அவர் அண்ணனோட சேர்ந்து ஆரம்பிக்கிறாரு. லேபில் தயாரிக்கிற அளவுக்கு மேனுஃபேக்சரிங் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பண்ணுறாரு. நிறைய மேனுஃபேக்சர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி அதிக அளவிலான ப்ராடக்ட்ஸை ரெடி பண்ணுறாரு. இந்த கலர் மட்டும் இல்லாமல் ரெட் கலர், பிளாக் கலர், புது கலர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபேப்ரிக்ஸ்க்கு கலர் அதிகமாக கொடுக்குறாரு. ஸோ இது மக்கள்கிட்ட அதிகமாக பிரபலமாகுது. ஒரு காலத்தில் விக்டோரியா மகாராணியே இந்த ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அதனால யூரோப் ஃபுல்லாக இந்த கலரும் இந்த ட்ரெண்டும் ஃபாலோ ஆகுது. அவங்க போட்ட அந்த கவுன்னால் மொத்த யூரோப்புமே இந்த ட்ரெஸ்ஸை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிறையா கம்பெனிஸ் இதை ஃபேப்ரிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் பாஸ்ஃப், பேயர், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அதை மேனுஃபேக்சர் பண்ணங்காட்டி இவர்கிட்ட அந்த ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிது. அதனால இவர் மற்ற கம்பெனிஸ்ட்டு அவரோட ஷேரை விற்றுட்டாரு. அந்த பணத்தை வச்சு மற்ற காலங்களை இவர் ஓட்டிக்கலான்னு நினைக்கிறாரு. இந்த பணத்தை வச்சு இவர் ரிசர்ச் செய்யலான்னு நினைக்கிறாரு. இவரோட ரிசர்ச்காக 1889 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் செஞ்ச சாதனைக்காக டேவி மெடல்ங்கிற பரிசை ராயல் சொசைட்டி கொடுத்து. ஸோ இப்படி தான் ஒரு 18 இயர்ஸ் பையனை ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் ஒரு யங் மில்லியனராகவும் மாற்றிருக்கு. ஒரு மெடிசனை கண்டுபிடிக்க நினச்சி ஒரு கலரை கண்டுபிடிச்சி ஒரு வரலாறையே கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.